ஃப்ரெண்ட்ஸ், என் காலை நானே சுத்தம் பண்ணுறேன் பாருங்கள். டெய்லி 2 நாள் போய் 2 இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு வந்தேன் எதிர் ஹாஸ்பிட்டலில். எதிர் வீட்டுக்காரவங்க அவங்க நம்ம நெய்பர் மாதிரி இல்லையா, அதனால் 2 ஊசி மட்டும் போட்டு விடுங்க, வலிக்கினா போட்டு விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நான் அந்த மருந்து மாத்திரைலாம் அங்கேருந்து வாங்குறது இல்லை. நேற்று யதார்த்தமா மீட் பண்ணி பேசினப்போ பார்ட்னரா சேர்ந்து பார்க்க முடியுமா கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து வலிக்கும் தான், சுள்ளுன்னு குத்துற மாதிரி வலிக்கும். ஆனால் உள்ளார கெட்டன்னு இருந்து சீழ் பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நுரை வந்து மஞ்சளாக சிகப்பாக வரும். இப்போ இது பால் வெள்ளையாக வருது இல்லையா, உள்ளார எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லைன்னு அர்த்தம். அது உள்ளார ஏதாவது கிருமி பாம்பு வச்சுனாலும் அதை வந்து டெத் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளீனிங் வாட்டர். இந்த ஹைட்ரோபெராக்சைடாக ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அது. நான் பொதுவாக பப்பு குட்டிக்காக வாங்கியாந்து வச்சுருப்பேன். பப்பு குட்டிக்கு அப்படியே போட மாட்டேன், சலைன் வாட்டரோட சேர்த்து லைட்டாக அப்ளை பண்ணுறேன். அவனுக்கு காதில் போடுறேன் இல்லையா அந்த டின்சர் வாட்ரு, அது வந்து 20 mlன்னு சொன்னாக்கா அதில் வந்து இந்த சோடியம் பெராக்சைடு 1 ml சேர்த்துரும். ஏன்னா அப்போ தான் அந்த கேன்சர் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா பூனைக்குட்டிக்கு, அது வந்து அந்த காதில் இல்லாமல் இருக்குது இப்போது. அதே சமயத்தில் பப்பு கஷ்டப்பட அந்த மேனிக்கு கொஞ்சமாகவும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வலிக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அதில் படிகிற அழுக்கு இதெல்லாம் வந்து நானே க்ளீனிங் பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள், பஞ்சு கலர் மாறிட்டு பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுத்தம் பண்ணியாச்சா? ஹைட்ரோபெராக்சைடு வாட்டர் ஊற்றி வயத்தை சுத்தம் பண்ணியாச்சு. சரிங்களா? இது வந்து வீக்கம் வந்து ஏன்னு சொன்னாக்கா, நான் நடக்கிறேன் அதிகமாக. இன்றைக்கெலாம் வீட்டில் வேலை நடந்துச்சு இல்லையா, நடக்கிறேன், வேலை அதிகமாக இருக்குது வீட்டில்ன்றதால செய்கிறேன். அதனால தான் இவ்வளோ தான். இதை ஒரு 5 minutes அப்படியே உலர விட்டுட்டு அந்த முண்டை முடிச்சே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு தேர்த்து எடுத்துட்டு புதுசாக தோல் வருது, வர தோலை எடுத்து அதை அப்படியே விட்டு வச்சோம்னா அது உள்ளார நீர் கூக்கும், சீழ் கூக்கும். அதனால் அதை சுத்தம் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு இப்போ உடனே டின்சர் வாட்டர் போட்டாக்கா அது வந்து நம்மளுக்கு வந்து எரியும். லிவரில் சிப்லா இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா, அதுக்கு துடைப்பாங்க. சிப்லா டின்சர் வாட்டர் இது வாங்கி வச்சுருக்கேன். இது எனக்கும் பப்பு குட்டி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி, அதனால் அது போடுவேன். ஆனால் இப்போ உடனே அதை போட்டாக்கா எரியும் அப்படின்றதால இப்போதைக்கு என்ன செய்வேன், பேபி ஆயிலு, ஜான்சன் பேபி ஆயில் சொல்கிறாங்க இல்லையா, அது வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு சொட்டு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் சாதாரணமாக தலைக்கு போகிற தேங்காய் எண்ணெயை போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எரிச்சலை கொடுக்கும். ஆனால் இந்த பேபி ஆயிலை வாங்கி தீக்காயத்தில் போட்டிங்கன்னா அது வந்து எரிச்சல் கொடுக்காது.
இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக பஞ்சபூதங்களால் ஏற்படுற காயங்களுக்கு பஞ்சபூதங்களிலிருந்து தான் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. இது வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க? மரத்துலேருந்து. மரம் எங்கேருந்து வருது? பூமியிலேருந்து. அப்போ இது பஞ்சபூதத்தோடு தொடர்புடையது. சரிங்களா? இப்போ இதில் அதிகமாக கெமிக்கல் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோடியம் பெராக்சைடு சுத்தம் பண்ண ஊற்றிருக்கேன். அப்புறமேலுக்கு இந்த சிப்லா வாட்டர் இன்னும் ஒரு 1 ஹவர் கழித்து இதில் அப்ளை பண்ணி விட்ருவோம் பஞ்சால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன். அது வந்து ரிஸ்க்கு அதிகமாக. சுகர் உள்ள பேஷண்ட்டெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. நான் செய்கிறேன் அதை நம்பி. இந்த ட்ரீட்மெண்ட் நான் சொல்ல போகிற விஷயத்த எல்லோரும் வந்து கையில் எடுக்கக்கூடாது. அது ஆபத்தானது. சரிங்களா? பொதுவாக பஞ்சபூதத்தினால் வந்த காயம், நெருப்புனால் வந்த காயத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாள் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்வேன், கெரசின் அது வரைக்கும் பாருங்கள், சீமெண்ணெய், இந்த சீமெண்ணெயை பஞ்சில் தொட்டு ஃபுல்லாக அந்த கால் ஃபுல்லாக காயம் பூரா நைட்டு ஒரு 10:30 மணிக்காட்டம் வச்சுட்டு படுத்துட்டேன்னா சீழே பிடிக்காது. பொதுவாக வந்து பன்னிக்குட்டிங்களுக்கு வந்து நாய் கடிச்சிடும் சம்டைம். எங்கள் ஏரியாலாம் பன்னிக்குட்டிங்க அதிகம். நாய் கடித்து அதுங்க அங்கேயே கடந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு புழுவாக நின்றும். பொதுவாக நாய்களுக்கும் அதிகமாக புழு நின்றும் பொழுது அந்த புழுவில் வந்து நீங்கள் ஒரு சொட்டு கெரசினை எடுத்து ஊற்றி பாருங்கள். அது அந்த பன்னிகளுக்கு ஆபத்தை கொடுக்காது. அந்த புழுவெல்லாம் செத்து அந்த சதையெல்லாம் துந்து நல்லா அழகாக பன்னிகை வந்து நல்லா பழிச்சு வரும். அதனால் வந்து கெரசின் வந்து தீக்காயத்துக்கு அதாவது ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருந்து. ஆனால் அதை வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் காயத்து மேலே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கின் இடம், இதில் மட்டும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காயத்து மேலே அப்ளை பண்ணுறேன். 10 மணிக்கு மேலே, நைட்டு 10 மணிக்கு மேலே ஒரு நாளைக்கு ஒரு வேளை அப்ளை பண்ணுறேன். ஆனால் அதை அப்ளை பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா, நம்மன்னு அரிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், சொரிய ஆரம்பிக்கிற இடம். அப்படி பொதுவாகவே காயத்துக்கு மேலே அரிக்குதுன்னு சொன்னாக்கா அது வந்து நமக்கு ஆறு தொடங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நான் இந்த மெத்தடை இப்படி தாங்க நான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி 5-6 நாள் அது இது நான் நடந்ததுனால வீங்கினது அப்படின்னு சொல்லுவேனே தவிர, இது வந்து நான் வந்து தீக்காயத்தினால நான் வீங்கலை. அதான் நான் கண்டிப்பாக 100% உறுதியாக சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை கூட இப்போ போட மாட்டேன். நைட்டுக்கு கெரசின் போடுறதையும் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிப்லா போடுறதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து வச்சு கால் ஆறுனதுன்னு தான் உங்களுக்கு நான் காட்டுவேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து காயத்தினால வீங்கலை அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா? அது எதை வச்சு சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த காயம் வந்து இது வந்து காயத்தினால வீங்கினதுன்னா இப்படி என்னால் அழுத்த முடியாது. இப்படி அழுத்துனா அந்த இடத்துல வந்து வலியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குழி கொடுத்துரும். வீக்கம் இருந்துச்சுன்னா குழி கொடுத்துரும். வீக்கம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது குழி இந்த பாருங்கள், இதை இவ்வளோ தூரம் அழுத்துறேன், ரவை கூட வலி இல்லை. இதே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு சீல் பிடிச்சிருந்து வீங்கிருந்ததுன்னா இந்த இடத்த வந்து கை வச்சு அழுத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்தையுமே அழுத்த முடியாது. சரிங்களா? நம்ம காயத்தில் கூட நல்லா கை வைக்கிறேன். இதுக்கு என்ன ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சுகர் வந்து ஹை சுகர் கிடையாது. நான் வந்து மாதம்லாம் சுகர் இது பண்ண மாட்டேன். ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா ரேண்டம் சுகர் மட்டும் பார்ப்பேன். 150, 158 அந்த மாதிரி வரும். ஓரளவு கண்ட்ரோலாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வயசாகிடுச்சு, நம்ம சுகர் வந்துட்டால் நமக்கு பார்க்க ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெய் வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது உணர்ந்து போயிட்டு உணர்ந்ததுக்கு மேலே பாருங்கள், டிஞ்சர் வாட்டர் இதை வந்து அப்ளை பண்ணுறேன். ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் இது வந்து இது பார்த்தோம் அதனால் இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. சரியா? முதல்ல வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். சரிங்களா? 2வது உங்கள் உடம்புல சுகர் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட் இல்லாமல் இருக்கணும். 2வது எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நீங்களே பார்த்துக்க முடியும். சரிங்களா? எனக்கு சுகர் கிடையாது. எனக்கு வந்து ஹெச்பி அதுன்னு சொல்லுவாங்களே, பிளேட்லெட்டு லெவல் வந்து 5 lakhs 4 lakhs லெவலுக்கு இருக்கும். அதனால் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த வலி இதெல்லாம் பொறுத்துக்கிற சக்தி அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து இது பாருங்க, ஃபுல்லாக கிருமி நாசினி தானே இதுவும் ஒரு கையில்.
அப்புறம் என்ன இதை விட மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே பாருங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ட்ரீட்மெண்ட்டுன்னா ஒரு 3 ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு, தேர்டு, இன்னொரு ஸ்டெப்பு கூட இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து கெராசின் போட்டுட்டு திரும்பி வந்து என்ன செய்வேன், அவ்வளோதான். செகண்ட் ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கபகபன்னு இருக்குது, இது எரியும். அது அப்புறம் ஆன்டிபாக்டீரியா இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் எரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா காயணும். திரும்பி நான் இது வரைக்குமே இப்போ அடிப்பட்டு 5-6 நாள் ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றி 2 நாள் வீக்கம் தாங்காமல் வலிச்சதுனால போய் 2 நாள் 2 இன்ஜெக்ஷன் போட்டேன். மற்றபடி டாக்டருங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், நானே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதே பாருங்கள், இந்த கால் எப்படி இருக்குது, இந்த கால் எப்படி இருக்குது, சரியாயிடும் பாருங்கள். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்செக்டில் காஞ்சதும் அதில் வந்து சீமன் அப்ளை பண்ணுறேன். அது பாருங்க, இதே பாருங்க சீமன். என்ன நடக்கும் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? நீ பேசி பாத்துருக்கலாம்ல. நீங்க 2 பேரும் என்ன புருஷன் பொண்டாட்டி எங்க வீட்டுல இருந்தீங்க. உனக்கு கல்யாணம் நடந்த லட்சணம் ஊருக்கே தெரியுமே. நீ இதை போய் சொல்ல வேண்டியதானே? அது எப்படி போய் சொல்றது? ரெக்கார்ட் பண்ணி நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே போச்சு. அப்படியே சுக்குநூறு போச்சு. எல்லாமே புடிச்சு போச்சு. என்ன நீ பேசுற? ஏன் அப்பா பண்ண திருட்டுத்தனத்துக்காக உன்னோட ட்ரீம் முடிஞ்சிருச்சுன்னு இப்படி சொல்ற? சும்மா இல்லடா. இது வந்து சீமனை தான் ஊஞ்சி விட்றேன் பாருங்க. திரும்பி 10 நிமிஷம் கழிச்சு காஞ்சதும் வேறு ஒரு பாருங்க சீமனை போட்டு பாருங்க காஞ்சிடுச்சு. அது பளபளப்பு வந்து டிஞ்சரோட பளபளப்பு, டிஞ்சர் வாட்டரோட பளபளப்பு. மற்றபடி இது வந்து சீமனை போட்டு இது 2வது இது வந்து இதோட கருப்பு நிறம், ஸ்கின்னு போர்ன் ஆனது. அதனால் வந்து ஆனால் இப்போ சுத்தமாக இங்கே பாருங்கள் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. பளபளப்பு இருக்கும் தான், தேங்காய் எண்ணெய் போட்டது, டிஞ்சர் வாட்டர் போட்டது, கெரசின் போட்டது, இதெல்லாம் வீக்கம் நடந்ததுனால வந்த வீக்கமே தவிர. இப்போ இதே பாருங்கள், இதில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுதுன்னா இதில் நேரம் சீழ் வரும் இல்லையா, ஒரு சின்ன தண்ணியாக வருதா பாருங்கள், எதாவது வருதா பாருங்கள், எதுவுமே வராது. ஏன்னா எந்த இன்ஃபெக்ஷனும் கிடையாது காயத்தில். நீங்கள் பாட்டு எல்லோரும் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்ஃபெக்ஷன் ஆன காயத்தில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கக்கூடாது. அதை வந்து மருத்துவர்கிட்ட தான் அணுகணும். கால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆணோ பெண்ணோ அவங்க சுய வாழ்க்கையை வாழறதுக்கு எந்த உறுப்புகளுமே முக்கியம்தான் இல்லையா. இப்போ இதில் வந்து பவுடர் அடிப்பேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. காலுக்கு ட்ரீட்மெண்ட்டு 10 நிமிஷம் தான், மற்றபடி ஒன்றும் காலுக்கு ஒன்றும் பெருசாக இது இருக்காது. இதில் வந்து என்னென்னா எந்த ஒரு ஈரப்பதமும் கொத்துக்கிட்டு இருக்காது இந்த பவுடர் அடித்தோம்னா. அதுக்காக தான் இந்த பவுடரு அடிக்கிறது. நைசில் போடுறோம், ஆன்டி ஃபங்கர் போடுறோம் கலந்தது, ஆன்டி ஃபங்கர் போடுறோம், ஐஸ்கூல் போடுறோம் கலந்த பவுட்ரு. இது மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் எதாவது இருந்துச்சுன்னா அந்த பவுடர் இழுத்துக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிவிடும். அவ்வளோதான் இன்னையோட கால் ட்ரீட்மெண்ட்டு. இதை வந்து சாதாரணமாக பகலில் வந்து தேங்காய் எண்ணெய் தடவுவேன், டிஞ்சர் வாட்டர்லாம் ஊற்ற மாட்டேன், ஹைட்ரோபெராசிட்லாம் ஊற்ற மாட்டேன். தேங்காய் எண்ணெய் தடவுவேன், டிஞ்சர் வாட்டர் தடவுவேன். மற்றபடி சிம்பிள் தான். நைட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி டோட்டலாக பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று இந்த இடத்துல வைத்தியம் பண்ணதெல்லாம் உங்களை காட்டினேன்னா, மருந்து போட்டதெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த இடம் உறிஞ்சிருக்கு.
இந்த இடம் உறிஞ்சிருந்தா இந்த ஸ்கின் எப்படி இருக்குது இப்போ தொட்டான்னு சொன்னால் நார்மலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காயம் ஆற தொடங்கிடுச்சு. இப்போ இந்த இடம் ஆற தொடங்கிடுச்சுன்னா மற்ற இடங்கள்லாம் ஆற தொடங்கிடும்னு வச்சுக்கோங்களேன். இதே பாருங்க, இந்த இடமெல்லாம் வந்து ரொம்ப கருப்பாக இருந்தது. அந்த ரத்த ஓட்டம் தெரியுதுங்களா சிகப்பா. இப்போ ரத்த ஓட்டம் கிளம்பிச்சுன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்கின்னுக்கு வருதுன்னு அர்த்தம். இதே பாருங்க, வீக்கம் இல்லை பாருங்கள், ஒழிஞ்சிச்சா. இப்போ முன்ன கால் எவ்வளோ வீக்கமாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள். இப்போ வந்து தூங்குனதும் ஒழிஞ்சிச்சா கால். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம்? இந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கல்ல. இப்போ பாருங்கள், தூங்குனது வீக்கம் உடஞ்சிருச்சா. ஸோ நான் பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு செட் ஆகுது. இதே பாருங்கள், அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிக்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னாலே புண்ணு ஆற ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நாள் நடக்காமல் நான் படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புண்ணு 2 நாளையில் காணா போயிடும். நான் நடக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது. பார்த்தீங்களா இப்போ நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஆனால் 2 நாள் போய் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வலிக்குது சார், கனவு வீங்கிட்டுன்னு சொல்லி 2 இன்ஜெக்ஷன் டாக்டர்கிட்ட போய் ஒரு பர்சனல் ஃப்ரெண்டு மாரி ஒரு எதிர் வீட்டுக்காரங்க. 2008 7 அவங்க எனக்கு எதிர் வீட்டுக்காரங்க. அதனால் எதிர் வீட்டுக்காரங்க அப்படிங்கிறதால எனக்கு ஒரு சீட்டு போட்டோம், அந்த ஓபி சீட்டு போட்டோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என்ன சார் ஊசி போடுங்கன்னா போட்டு விடுவார், மாத்திரை கொடுங்கன்னா கொடுப்பார், அவ்வளோதான். அதனால தான் பாருங்க ஆறிடுச்சு, ஆற தொடங்கிடுச்சு காயம். இல்லையா, தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இப்போ இது வந்து இந்த தோலை உரிச்சிட்டோன்னு சொன்னால் இது வந்து இங்கே காயமாக இல்லை, தெரியுதுங்களா? பாருங்கள், நார்மல் ஸ்கின்னு. மேல் தோல் உரிஞ்சதுனால அது அப்படி கலராக தெரியும். இது வந்து புண்ணும் இல்லை. ஆனால் இப்போ இங்கே வந்து இது வந்து புண்ணாக இருந்துச்சு உரிச்சப்போ. இது புண்ணு இல்லை, ஆற தொடங்கிடுச்சு காயம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆற தொடங்கணும். இதில் தான் துளுத்தி பச்சை தழையை பறிச்சுட்டு வந்து எண்ணெயில் காய்ச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதை தடவி வந்தோம்னா அந்த ஸ்கின்னோட நேச்சரை அது திருப்பி கொண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தான் போய் தேடி எங்கன்னா பறிச்சுட்டு வரணும் துளுத்தி பச்சை. இந்த ட்ரீட்மெண்ட்டு சரியாக இருக்கா? ஆனால் கவனமாக இருக்கணும். எல்லாரும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணக்கூடாது. இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதில் இருக்கிற அத்தனை நுணுக்கங்களையும் கவனித்து செய்யணும். ஓகேங்களா? இது வந்து முரட்டு வைத்தியம்.